அவங்களோட படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? மீரா. ஆக்சுவலி மீரால அவங்க ஒரு பார்பி டால் தான். So pretty. அந்த ஒரு சீன் இருக்கு. 18 வயசுல எல்லாரும் நல்லதா இருப்பாங்க. இல்ல but there's a scene. அது பிசி ஸ்ரீராம் லைட்டிங்ல யார் வேணாலும் அழகா இருப்பாங்க. Opening scene வந்து she's doing like this with the butterfly. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So innocent baby or like so innocent. இப்போ like she looks the same actually. Like really she looks exactly the same. பாசநேசத்துல புள்ள ஏதோ சொல்லிடுது, கீழே கழுவாதீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல. Seriously, for me she still looks the same. Though but in that of course you can tell she's a little bit maybe slimmer but same much slimmer. But same and I love that. நீங்க பாட்டு பாடுவீங்களா? ஆம்பளைங்க குரல் தான் ஸ்கூல்ல நான் பாடினது. இந்த ஜென்ஸ் குரல் பாடுறதுக்குன்னு ஒருத்தங்க தேவைப்படுவாங்கல்ல, அதுக்கு என்ன கூப்பிடுவாங்க. I swear it. All the male lyrics நான் பாடுவேன், ஃபீமேல் லிரிக்ஸ் ஒரு பொண்ணு அழகா அந்த குயில் குரலோட ஒண்ணு பாடும் ஸ்கூல்ல. சும்மா தானே சொல்றீங்க. என் வாய்ஸ் வந்து more suited for English numbers. Okay English. Okay auntie, English பாட்டு பாடுங்க. சரி பாடுங்க. Twinkle twinkle little இல்ல auntie, come on auntie, please auntie, sing no auntie. எஸ், நாங்களாம் அமைதியா இருக்கோம், நீங்க அழகா பாடுறீங்க. உங்களுடைய குரல்ல இன்னொரு வகை, இன்னொரு சந்திரமுகி வெளியில வரணும் இப்போ. எரிந்து வாடி செல்வ குமரன் செந்தூரிடம் தங்கும் குந்தாள் மலர் கந்தன் சிந்த எரிந்து வாடி. நல்லா பாடுறீங்க. நல்லா காந்தி, இதுவே போதும். ஒரு கர்நாடிக் மியூசிக் நீங்க மியூசிக் கத்துக்கிட்டீங்கல்ல மேம்? பின்ன கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டேன், பட் ஐ வாஸ் மோர் இன்டு. that's fine. Okay, பட் குரல் அந்த மாதிரி இல்லல. குரல் இஸ் மோர் லைக் உஷா உத்தப்ஸ் வாய்ஸ் இன் தட் பேஸ் தட் கைண்ட் ஆஃப். குரல் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம பாடுறதுல தான் அதோட குவாலிட்டியே கொண்டுட்டு வரோம், அவ்வளவுதானே. எல்லாமே ஹார்மோனியம் எல்லாம் வாசிப்பேன், அதெல்லாம் ஓகே. வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கிளாசிக்கல் பாடுறதோட சரி.